ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். நோட்ஸ் எடுத்து டிஎன்பிசி எக்ஸாம் படித்தா டைம் வேஸ்ட் ஆகுமா, இல்லைனா நோட்ஸ் எடுத்து டிஎன்பிசி எக்ஸாம் படித்தா ஒர்த்தாக இருக்குமா அப்படின்ட்டு உங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நோட்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு 10 பேஜ் இருக்குது அல்லது ஒரு 20 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேஜ் அல்லது 20 பேஜ் ஒரு பேஜ் அல்லது 2 பேஜ்ல எழுதுவது தான் நோட்ஸ். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல வச்சுக்கணும். இப்போ 10 பேஜ் இருக்கு, அதை ஒரு 8 பேஜ் எழுதுவதோ அல்லது 6 பேஜ் எழுதுவதோ பேர் நோட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஏன்னா புக்கில் உள்ளதை அப்படியே காப்பி பண்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி நிறைய பேர் நோட்ஸை எப்படி எழுதிடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃபா அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை பாயிண்டா எழுதுறீங்க. இது பேர் நோட்ஸா அப்படின்னு கேட்டால் நோட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஏன்னா அங்கே பேராகிராஃப்ல இருக்கு, அந்த பேராகிராஃபை நீங்க பாயிண்ட் எழுதுவது பேர் நோட்ஸு கிடையாது. ஓகேவா? நோட்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபைனலா நான் உங்களுக்கு சொல்றேன். ஹவு டு டேக் நோட்ஸ்ங்கிறத ஃபைனலா சொல்றேன். இப்போதைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது என்னது, 10 பேஜ் அல்லது 20 பேஜ்ங்கிறது ஒரு பேஜ் 2 பேஜ் 3 பேஜுக்குள்ள முக்கியமான கருத்துக்களை மட்டும் வச்சு எழுதுவது பேர் தான் நோட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புக்கில் உள்ளது எல்லாத்தையும் எழுதுவது பேரு நோட்ஸ் கிடையாது. ஓகே, இந்த நோட்ஸ் எழுதுவதனால அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 10 டைம் படிப்பதும் ஒரு டைம் எழுதுவதும் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். இதை எழுதும் போது நமக்கு நல்ல மெமரி ஆகும். ஆனா டிஎன்பிசியில் அது ஒரு 80% ஒர்க் ஆகும். 100% சொல்ல முடியாது, ஒரு 80% ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரிவிஷன். ஓகேவா? ஃபைனல் ரிவிஷன் பண்ணுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா புக்கையும் உட்காந்து ரிவிஷன் பண்ணுவதற்கு பதிலாக ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுவதற்கு நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்து ரிவிஷன் பண்ணுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு சொல்லுவாங்க. இதுவும் 100% ஒர்க் ஆகாது. இதுவும் ஒரு 70 தான். ஓகேவா? ஒரு 70% தான் ஒர்க் ஆகும். ஓகே, இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகேவா? டைம் ரொம்ப நேரம் எடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு ஜிஎஸ்ல பாடங்கள்லாம் பெருசா இருக்கும். ஒரு சில பாடங்கள் இப்போ 10th பாலிட்டியில உள்ள 3 பாடம் பெருசு, 10th ஐஎன்எம்ல உள்ள 6 பாடம் பெருசு, 10th ஜாகிரபியில உள்ள 7 பாடம் பெருசு, 11th எக்கனாமிக்ஸ் பெருசு, 12th எக்கனாமிக்ஸ் பெருசு. இதெல்லாம் முக்கியமான பாடங்கள். இந்த பாடங்களே பாருங்க, 3, 6, 9, 16, 21, 30 பாடங்கள். ஓகேவா? இது போக இன்னும் ஒரு 10 பாடங்கள், 40 பாடங்கள் நமக்கு பெரிய பாடங்கள் இருக்கு. இங்க எழுதிக்கிடுமா, 40 பாடங்கள் நமக்கு என்னது, பெரிய பாடங்கள் இருக்கு. இந்த பெரிய பாடங்களை நம்ம புக்கில் படிப்பதற்கே, புக்கில் ரீட் பண்ணி ஹைலைட் பண்ணி புக்கில் படிப்பதற்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2 நாள் ஆகும். எப்படின்னா தமிழும் மேக்ஸும் படிச்சுட்டு அது கூடவே இதை படிப்பதற்கு 2 நாள் கண்டிப்பா டைம் ஆகும். அப்போ நம்ம இதுக்கு நோட்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் டீட்டெயிலா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 நாளுங்கிறது கூட 1 நாள் இல்லைன்னா 2 நாளுங்கிறது ஆகும். ஓகேவா? நான் 1 நாள்னே வச்சுக்கோங்க, கூட 1 நாள் எடுத்துக்கிட்டாலே 3 நாள் ஆகும். ஓகேவா? அப்ப இந்த 40 பாடத்துக்கு 2 நாள் போட்டாலே 80 நாள் ஆகுது. 40 பாடத்திற்கு 3 நாள் போட்டீங்கன்னா 120 நாட்கள் ஆகிறது. மீதி உள்ள பாடங்கள்லாம் நம்ம எப்போ படிக்க? அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இப்ப இருக்கக்கூடிய மொத்த டைமே பாத்தீங்கன்னா ஒரு 175 டேஸ் தான் நம்ம கிட்ட இருக்குது மொத்த டைமே. இந்த 175 டேஸ்ல நம்ம ஜிஎஸ்கே இவ்வளவு என்ன, இதுல நீங்க தமிழும் இதுவும் படிச்சிடலாம். ஓகேவா? தமிழும் மேக்ஸும் படிச்சிடலாம். அது படிக்க முடியாதுன்னு சொல்ல, படிச்சிடலாம். ஆனா உங்களுக்கு ஜிஎஸ்க்கு இவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றேன். இதை நான் 1 பேஜில் எழுதிங்கன்னா இவ்வளவு ஆகாது. நீங்க நிறைய பக்கம் எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகுங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டைம் நிறைய எடுக்கும். கரெக்டா பண்ணலன்னா டைம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஸ்வாகா, எக்ஸாமே ஸ்வாகா தான். ஓகேவா? கரெக்டா பண்ணிட்டோம்னா சக்சஸ், கரெக்டா பண்ணலன்னா டைம் ரொம்ப இழுத்துரும், எக்ஸாமே ஸ்வாகா தான் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியமானது, டைம். அடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா செல்ஃப் டவுட் இருக்கும். ஓகேவா? ஏன் செல்ஃப் டவுட் இருக்கு? இப்ப டிஎன்பிசில எந்த வார்த்தைகளை கொடுத்தனாலும் கேள்வியா கேட்பாங்க. இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கேள்வி பதில் அதை ஓரளவுக்கு படிச்சு எழுதுனா ஓகே. இங்க ஆப்ஜெக்டிவ் டைப் ஒரு 4 சென்டென்ஸை கொடுத்து சரியானது எது தவறானது எது பொறுத்துக்கு அப்படி இப்படின்னு எப்படினாலும் கேட்கலாம். அப்ப நீங்க எப்படி நோட்ஸ் எழுதி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஓகே, நம்ம எழுதாதது அந்த பாக்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டுட்டு என்ன செய்ய, அதை எழுதலையே, ஐயோ அந்த லைன்ல இருந்து கேள்வி கேட்டு என்ன செய்ய, இல்லைன்னா உங்க நோட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஓகேவா? எக்ஸாம் எழுதுற வரைக்கும்
ஐயோ அதுல இருந்து கேட்ட என்ன செய்ய, இதுல இருந்து என்ன கேட்ட என்ன செய்யன்ட்டு செல்ஃப் டவுட் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அது இயல்பான விஷயம். அப்ப என்ன பண்ணுவோம், திரும்ப போய் புக் எடுத்து படிப்போம். ஓகேவா, ரொம்ப கஷ்டப்பட்டு 4 நாள் டைம் செலவு பண்ணி இப்போ எழுதி நோட்ஸ் எல்லாம் எழுதி எடுத்து வச்சு திரும்பியும் போய் புக்கை எடுத்து படிப்பதற்கு அங்க 2-3 நாள் வேஸ்ட் ஆயிட்டு அதுக்கு ஃபர்ஸ்டே புக்கை வச்சு படிச்சிருக்கலாமா அப்படின்ட்டு தோணும். அப்போ டைம் வந்து நிறைய ஆகும். செல்ஃப் டவுட் வந்து எப்பவுமே டிஎன்பிசியில் படிக்கிறவங்களுக்கு நோட்ஸ் எடுக்கும் போது இருக்கும். பாஸ் பண்ணவங்கனாலும் கேளுங்க, செல்ஃப் டவுட் கண்டிப்பா இருக்கும். நீங்க புக்கை வச்சே படிச்சிருங்க தான் சொல்லுவாங்க. ஃபுல்லா பாருங்க, நோட்ஸ் எடுக்கிறது எப்படிலாம் சொல்லித்தரேன். அடுத்தது தேர்ட் வந்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகேவா, இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது, இப்போ டைம் வந்து நிறைய ஆகும், செல்ஃப் டவுட் இருக்கு. தேர்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நோட்ஸ் எடுக்கும் போது இந்த 1 பேஜ் 2 பேஜ்லாம் எடுக்க முடியாது, 8 பேஜ் 6 பேஜ் தான் எடுப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் தெரியும். ஏன்னா நம்ம தான் எக்ஸாம் எழுதலையே. நம்ம இது வரைக்கும் 4 எக்ஸாம் எழுதியிருந்தோம்னா டிஎன்பிசியில் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க, இந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். புதுசாக உள்ளவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நோட்ஸ் எழுதுறீங்கன்னா புக்கில் உள்ள எல்லாமே உங்களுக்கு முக்கியமாக தான் தெரியும். ஓகே, அப்போ எல்லா பாயிண்ட்டும் எழுதக்கூடிய சுச்சுவேஷன் வரும். எல்லா பாயிண்ட்டும் எழுதக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா 8-10 பேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அது 8 பேஜ் இல்லைன்னா 6 பேஜ் அளவுக்கு வந்துடும். ஓகேவா, அப்போ இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக வந்து நமக்கு இருக்கும். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்ப தமிழ் இருக்கு. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு சொல்றேன். தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் உள்ள செயல் பகுதியை எழுதிக்கிட்டு இருப்பாங்க, செயல் பகுதியை எழுதுவாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நூல்வெளி இருக்கா, நூல்வெளி எழுதுவாங்க. இதற்கு பிறகு புக் பேக். புக் பேக் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன வந்துடும், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அடுத்து இந்த கோடிட்ட இடங்கள் இதெல்லாம் வந்துடும். இது போக சொல்லும் பொருளும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, சொல்லும் பொருளும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப மொழியை ஆள்வோம்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப மொழியை ஆள்வோம். ஓகேவா, இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இது எல்லாம் தான் புக்ல இருக்க. இப்ப செயல் பாட்டு புக்ல இல்லையா, புக்ல இருக்குல்ல, அது எதுக்கு எழுதணும், அது வேஸ்ட். அடுத்தது நூல்வெளி புக்ல இல்லையா, அது புக்ல இருக்குல்ல, அது எழுதுறது வேஸ்ட். இப்ப நூல்வெளியை பேராகிராஃபா கொடுத்துருக்காங்களா, அதை பாயிண்ட்ஸா எழுதணும்னா புக்ல எழுதிக்கணும். இப்ப புக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா புக்ல கொஞ்சம் எம்டியா தான் இருக்கும். இந்த இடத்துல 1 2 3 4 5 பாயிண்ட்ஸா எழுதிக்கணும். ஓகேவா, நூல்வெளியை நீங்க அதற்கு வந்து தனியா எழுதிக்கிட்டு இருப்பது வேஸ்ட். புக்குக்குள்ளேயே எழுதுவது தான் பெஸ்ட். அடுத்த புக் பேக். புக் பேக் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல உள்ள எல்லா பிரித்து எழுதுக எழுதுவது, எல்லா சேர்த்து எழுதுவதெல்லாம் வேஸ்ட். புக்லயே இருக்கு இல்லையா, அப்படி பிரித்து எழுதுக தனியா சேர்த்து எழுதுக தனியா தேவைப்பட்டுச்சுன்னா அகாடமி கண்டிப்பா நிறைய அகாடமி வீடியோ போட்டிருப்பாங்க, நிறைய யூடியூப் சேனல்ல பிடிஎஃப் கொடுப்பாங்க, அது போதும். அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க 1000 பிரித்தெழுதுக ஒன்னா படிச்சீங்கன்னா பிரித்தெழுதுக மறந்து போயிடும், அந்த அளவுக்கு குழப்பம். அதனால பிரித்தெழுதுகலாம் அப்படி மொத்தமா படிக்கணும், அங்கங்க படிக்கணும். ஃபைனலா ரிவிஷன் பண்ணும்போது வேணா அப்படி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1000 பிரித்தெழுதுக ஓகே, 1000 சேர்த்தெழுதுக ஓகே அப்படின்ட்டு படிக்க கூடாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இருங்க, கரண்ட் கட் ஆன மாதிரி இருந்துச்சு, ஓடுதா? ஓகே, ஓடுது. அப்படின்ட்டு எழுதக்கூடாது, இது ஒண்ணு தப்பு. அடுத்த சொல்லும் பொருள் தான் புக்ல இருக்கு, அதை படிச்சுக்கோங்க போதும், அதையே எழுதணும். மொழியை ஆள்வோம் தான் புக்ல இருக்கு, அதையே எழுதணும். ஓகேவா, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணுவீங்க, இதை பண்ணக்கூடாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க அடுத்த பேஜுக்கு போயிடும். ஓகே, இப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு இருக்குன்னா எடுத்துக்காட்டு 1ன்னு போட்டு அந்த சம்ம ஃபுல்லா எழுதி அதற்கு ஆன்சர் எழுதி இப்படி எழுதினீங்கன்னா மேக்ஸ்ல ஒரு 1000 கணக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 10 கணக்கு செஞ்சீங்கன்னா 100 நாள் ஆகும். ஓகேவா, மேக்ஸுக்கு. இதற்கு பிறகு மேக்ஸ்ல நிறைய தூரம் இருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் இழுக்கும். அதே மாதிரி தான் பயிற்சியும் அப்படிதான். ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் சரி பண்றது எப்படின்னு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸை சொல்லிடுறேன். அடுத்த ஜிஎஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 10 பேஜில் உள்ளது வந்து நீங்க அப்படி ஒரு நம்மளுக்கு தெரியாதனால இம்பார்ட்டன்ட் தெரியாதனால 8 பேஜ் 6 பேஜ் வருங்கிறத
சொல்லிருங்க. ஓகேவா? இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ ஓகே, சரிப்பா நீ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையும் சொல்ற, இப்போ எப்படிதான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லு அப்படின்ட்டு கேட்பீங்கல்ல, இப்போ அதற்கு வந்து நான் சொல்றேன். ஓகே, இப்போ தமிழ்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா புக்லேயே படிங்க. ஓகேவா? புக்கு தான் பெஸ்ட்டு. புக்லேயே படிங்க. அண்ட் புக்லேயே வந்து ஏதாட்டும் வேணும்னா எழுதிக்கோங்க. புக்லேயே வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் தமிழ். இதை போக உங்களுக்கு தமிழில் ஏதாட்டும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதுங்க தமிழுக்கு. ஓகேவா? ஹெட்டிங்ஸ். ஓகே, இப்போ உதாரணத்திற்கு காமிக்கவா? ஓகே, இப்போ புக்கில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எழுதிக்கோங்க, போதுமானது. இப்போ இது வந்து 8th தமிழுக்கு எழுதியிருக்கேன். ஓகேவா? 8th தமிழ்ல அகர வரிசை வரும். புக்கு மொழியாளர்ல அகர வரிசை வரும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரபு தொடர் கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஒரு சொல் பல சொல் பத்தி கொடுத்துருப்பாங்க. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த தமிழ் எண்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து தொடர் வகைகள். ஓகேவா? அதுல இந்த தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்ன்ட்டு 2 இருக்கு. அந்த 2ஐயும் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுல ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினைமுற்றோட டைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எச்சத்தோட டைப்புகள், பேரெச்சம், வினையெச்சம் அப்படின்ட்டு எச்சத்தோட டைப்புகள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதுல வேர் சொல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஊமை தொடர். ஓகேவா? ஊமை தொடர்கள், இது மரபு தொடர் வந்து இந்த பறவை எப்படி கத்துனுச்சு அந்த மாதிரி வரும். தொகைங்கிறது மக்கள் கூட்டம் அந்த மாதிரி வரும். சோறு உண்றான், முறுக்கு தின்றான்ங்கிறது வினை மரபுல வரும். அதுக்கடுத்து ஊமை தொடருங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், குன்றின் மேல் விளக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி நிறைய வரும்ல, விழலுக்கு இறைத்த நீர் போல, இது ஆகாய தாமரை, இந்த மாதிரி வரும்ல, இந்த மாதிரி ஓமை தொடர்கள் வரும். அடுத்து பழமொழிகள், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஓகேவா, இது போக உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்த குறிகள். ஒரு நிமிஷம். ஓகே, இது போக இதுல நிறுத்த குறிகள், இந்த எங்க கால் புள்ளி வரும் அரை புள்ளி வரும் இருக்கும்ல, அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பத்தி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. தொகை, வினைத்தொகை. ஓகே, வினைத்தொகை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகை நிலை தொடர், தொகை நிலை தொடர்ல வினைத்தொகை, பண்பு தொகை, இருபேருற்று பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, இப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோடிட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க. இணை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்ட்டு நேரிணை, எதிரிணை, சேரிணை இப்படின்ட்டு இந்த டாபிக் இருக்கு. அடுத்தது வல்லின மிகு மிகா இடங்கள், அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சந்திப்பிலை கேட்கலாம் வல்லின மிகு மிகா இடங்கள். அடுத்த மரபு தொடர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா வந்து ஒருமை பன்மையை பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு இந்த செயல் பகுதிகள்ல இருக்கும்ல, இப்ப செயல் பகுதியில இப்ப இதுல இல்ல, இப்ப நீங்க பாரதாசன் இருக்காங்க, பாரதிதாசன் எழுதிக்கோங்க, பெருஞ்சித்தனார் அப்படின்ட்டு அந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. இந்த ஹெட்டிங் எல்லாம் ஒரு 2 பேஜ்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சு. ஓகே, அப்ப இதெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். இப்போ ஒரு 6th 8th தமிழ் எடுத்து உட்காருதீங்கன்னா அந்த பேஜை பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இதுல வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ண முன்னா ஞாபகம் வந்துடும். இதை பத்திலாம் டீட்டெயிலா எழுத வேண்டாம். இதை பத்திலாம் டீட்டெயில் எழுதுறதுக்கு புக்ல இருக்குல்ல, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டீட்டெயிலா எழுத வேண்டாம். ஓகேவா? இது வந்து தமிழுக்கு. ஓகேவா? இப்போ மேக்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து எப்படின்ட்டு சொல்றேன். மேக்ஸுக்கு ஒன்றும் கிடையாது. மேக்ஸுக்கு இதுலயே வந்து சொல்லியிருந்தேன். மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் ஒரு மாடல். ஓகேவா? இப்போ உதாரணத்திற்கு நீங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எடுக்கிறீங்கன்னா அதுல வந்து ஏதாட்டும் ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. அதே மாடல்ல வந்து திரும்ப எழுதாதீங்க. இப்போ கணக்கு ஒரு மாடல்,
அதே கணக்கு திரும்ப வந்து எழுத வேண்டாம். 2வது கணக்கு ஒரு மாடல், 3வது கணக்கு ஒரு மாடல் இப்படின்ட்டு அந்த கணக்கு மட்டும் எழுதுங்க. ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டா எழுதுங்க. ஆன்சர் வந்து ஸ்டெப் 1 இப்படிலாம் எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்டெப் 1 ஓகே, இது ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3, இது அப்படின்னு 10 பக்கம்லாம் எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. ஷார்ட்டா கணக்கு இது ஆன்சர் வந்து இப்படிதான் வரும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. கணக்கு மட்டும் எழுதுனா கூட போதும். ஆன்சர் எழுதலனா கூட பிரச்சனை இல்லை. கணக்கு மட்டும் எழுதுனா கூட போதும். இது மேக்ஸுக்கு. ஓகேவா? ஜிஎஸ்க்கு வந்து இப்போ சொல்றேன். ஓகே, ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் ஐஎன்எம் பகுதியில் 9வது பாடம் இருக்கா? ஓகேவா? 9வது பாடம் என்ன? தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமா? அந்த பாடத்திற்கு வந்து நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அந்த பாடத்திற்கு நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். எப்படி எழுதினீங்கன்னா இது வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்லாம் நடக்காத காலத்துல எழுதுனது. இப்போ இப்படி உட்காந்து எழுதினீங்கன்னா இந்த நோட்ஸ் எழுதுவதற்கே உங்களுக்கு ஒரு 2 days ஆகிரும். ஏன்னா இதுல வந்து பாருங்க, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு கொடுத்து எல்லாமே எழுதியிருப்பேன். சென்னை வாசிகள் என்ன நடந்துச்சு, தேசிய பத்திரிகையோட தொடக்கம் என்ன நடந்துச்சு, சென்னை மாகாண சங்கம், அடுத்த கோரிக்கைகள், இந்திய தேசிய காங்கிரஸ், சுதேசி இயக்கம் அப்படின்ட்டு எல்லாமே எழுதியிருப்பேன். இது எத்தனை பக்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா 10 பக்கம் வரும். ஓகேவா? இந்த 10 பக்கத்தை எழுத முடியுமா? 10 பக்கத்தை எழுதுறது கண்டிப்பா நீங்க புக்கை படிச்சு நல்லா இது பண்ணி எழுதுறதுக்கு 3 நாள் ஆகணும். இங்க இது வந்து ஓவர். இது முன்னால உள்ளது, இப்படி எழுதாதீங்க. ஓகேவா? இது வந்து ஆனா இது வந்து புக்கில் வந்து இந்த பாடம் வந்து ஒரு 20 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எல்லா டேட்டாவும் முக்கியனால இப்படி எழுதியிருக்கேன். இது 2 வருஷம் முன்னாடினாலே இப்படி எழுதியிருக்கேன். இப்போ எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த வந்தாச்சா? இதுதான். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், சென்னை வாசிகள் சங்கம். ஓகேவா? இந்த சென்னை வாசிகள் சங்கத்துல யாரு தொடங்கினா? கஜுலா லட்சுமி நரசு வந்து தொடங்கி இருப்பாரு. ஏன் அவர் தொடங்குறாரு? இந்த வணிகர்களுக்காக தொடங்கி இருப்பாரு. வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை? வணிகர்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் இயக்கம் இதுதான். வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் சித்திரவதை சட்டம்ட்டு ஒண்ணு கொண்டு வந்து வணிகர்களை வந்து ரொம்ப சித்திரவதை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த சித்திரவதை சட்டத்தை ரத்து பண்ணணும்னு சித்திரவதை ஆணையத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க இந்த சென்னை வாசிகள் சங்கத்துல. அதற்கு பிறகு வந்து இவர் இறந்த பிறகு இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படியே முடிஞ்சிடும். சித்திரவதை சட்டத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுல வந்து ஜெயிச்சிருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய பத்திரிகையின் தொடக்கம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும். டி முத்துசாமிக்கு தான் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் நீதிபதி. அடுத்தது ஜி சுப்பிரமணியம் மற்றும் அவர்களோட ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி ஹிந்து அப்படின்ட்டு ஒரு பத்திரிகை 1878 உருவாக்குறாங்க. அடுத்த சென்னை மகாஜன சபை வந்து வருது. இந்த சென்னை மகாஜன சபை வந்து 1884 மே 16 வந்து தொடங்குறாங்க. இந்த 3 பேர்னால. யார் இந்த 3 பேர்? வி அப்படிங்கிறது வீர ராகவச்சாரி, ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனந்த சார்லுன்னு நினைக்கிறேன், அனந்த பத்ம சார்லு, ஆறுங்கிறது பி ரங்கையா. ஓகேவா? இவங்க 3 பேர் சேர்ந்து தான் தொடங்குறாங்க. இல்லை பி ரங்கையா தான் வந்து தலைவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிமைப்பணி தேர்வை வந்து இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் வந்து ஒரே நேரத்தில் நடத்தணும், நீங்க வேற வேற நேரத்துல நடத்துறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி கோரிக்கை வச்சிருப்பாங்க. மேலும் இராணுவ குடியிருப்புகளுடைய செலவுகள் வந்து குறைக்கணும், அவங்களுக்கு ரொம்ப செலவாகுதுட்டு இங்க வரியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த செலவை குறைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வரிகள் வந்து அதிகமா வந்து இருக்குது, வரிகள் எல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லி போராடுறது தான் என்னது? சென்னை மகாஜன சங்கம். ஓகேவா? அதற்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டிவ் ஹியூம் இவர் தான் வந்து தொடங்கி இருப்பாரு. இந்த இது எப்படி தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா 1884 பிரம்ம ஞான சபையோடைய கூட்டம் வந்து நடக்கும். அந்த கூட்டத்தில் நிறைய தலைவர்கள் வந்து பங்கு கொள்வாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடங்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுப்பாங்க. 1885 முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் வந்து எங்க நடக்கும். ஓகேவா? அது எங்க நடந்துச்சு, யார் தலைமை தாங்கினாங்கிறதெல்லாம் இந்த வருஷத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். யாரு இருங்க, எனக்கு மறந்துட்டு. 3 இடத்துல நடக்கும். பம்பாய், கல்கத்தா, சென்னையில நடக்கும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 3வது நடக்கும். பத்ருதீன் தியாப்ஜி அவரோட தலைமையில் நடக்கும். அதே மாதிரி என்னென்ன அதுல ஒரு சில டேட்டாலாம் போட்டிருப்பாங்க. அந்த டேட்டாலாம் வந்து உங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஞாபகம் வரணும். 85 முதல் கூட்டம், 86 2வது கூட்டம், 87 வந்து 3வது கூட்டம் அப்படின்ட்டு 3 கூட்டங்கள் நடக்கும்.
அவ்வளவுதான். இது இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்று இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். இல்ல வேற ஒண்ணும் கிடையாது. முதல் கூட்டம், ரெண்டாவது கூட்டம், மூணாவது கூட்டம் எப்பப்ப நடந்துச்சு, யார் யார் தலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதுமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம். இப்ப இந்த சுதேசியின் பேரை வந்து கொடுத்தது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜே ரானடே. சுதேசி அப்படின்னா வந்து என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா சொந்த நாடு அப்படின்ட்டு பொருள். இந்த சுதேசி வந்து உருவாவதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு தான். கர்சன் பிரபு வந்து வங்க பிரிவினையை வந்து கொண்டு வருவாரு. ஓகேவா? வங்க பிரிவினையை கொண்டு வருதுனால இந்த இது வந்து உருவாகி இருக்கும். ஓகே, இந்த கர்சன் பிரபு வந்து 1905 வந்து வங்க பிரிவினையை கொண்டு வருவார். அந்த வங்க பிரிவினையை எதிர்ப்பதற்காண்டி உருவானது தான் இந்த சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம்னா ஒண்ணும் கிடையாது. வெளிநாட்டுல உள்ள பொருட்கள் அவங்களோட இதை ஃபுல்லா இது பண்ணுங்க, புறக்கணிங்க. நம்ம நாடு சுதேசினா சொந்த நாடு, சொந்த நாட்டோட பொருட்களை சொந்த இதுல வந்து இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவது பேர் தான் சுதேசி இயக்கம். வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் கொடுத்துருப்பாங்க. அதான். ஓகேவா? அடுத்து இதுல வாவுசி வருவார். வாவுசி வந்து பாத்தீங்கன்னா 2 கப்பல் வந்து வாங்குவாரு. எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவாட்டு 2 கப்பல் வந்து வாங்குவாரு. அடுத்து பிபின் சந்திரபாலை வந்து விடுதலை பண்ணுவாங்க. இந்த விடுதலை பண்ணும்போது வாவு சிதம்பரனாரும் இவர் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ஒரு போராட்டம் அதை கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட போதுதான் வாவுசியை பிடிச்சு ஜெயில போட்டு அவருக்கு இந்த ஆயுள் தண்டனை, செக் இழுப்பார்ல, செக் இழுக்கிறது ஆயுள் தண்டனையில தான் அதுலதான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரத மாதா சங்கம் வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரியோடைய ஒரு இயக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா இது புரட்சிகர தேசிய தீவிரவாதிகளோட இயக்கம். ஓகேவா? தீவிர தேசியவாதிகள் அந்த இதுல வரக்கூடிய இயக்கம். அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதனுக்கும் ஆஸ் படுகொலை எப்படி நடந்துச்சு மணி ஆட்சியில் அப்படிங்கறத பத்தி கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுல எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் பாத்தீங்களா? இது போக அன்னி பெசன்ட் வராங்க. இப்ப அன்னி பெசன்ட்னு வரும்போது அவங்களோட இது நியூ இந்தியா ஒரு பத்திரிகை, காமன்வெல் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகை. 2 பத்திரிகை இருக்கு. அவங்க ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய மாட்டு ரயில் வண்டியை விட சொந்தமா இருக்கக்கூடிய மாட்டு வண்டி போதும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. அந்த கூற்று முக்கியம். அடுத்து ஒரு 2 புக்கு பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்தியா விடுதலை பெற விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது ஒரு புக்கு. அடுத்த இந்தியா ஒரு தேசம் அப்படின்ட்டு ஒரு புத்தகம். 2 புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. இது நான் ஒரே பேப்பர்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? இது பாதி முடிஞ்சு பாடம். அடுத்து மீதி பாடத்தை பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதி கட்சி. ஓகேவா? நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமணர்கள் அல்லாதவர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் நீதி கட்சி. இது சென்னை திராவிடர் கழகம் அப்படின்ட்டு 1912 உருவாகுது. சி நடேசனார் வந்து இதோட செயலாளராக இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்காக தங்கும் விடுதியோடைய படிப்பு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இது கொஞ்சம் காலம் கழிச்சு தென்னிந்திய நல உரிமை சங்கம்ட்டு 1916 கிட்ட வந்து வரும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையும், தமிழ்ல வந்து திராவிடன் அப்படின்ற ஒரு பத்திரிகையும், தெலுங்குல வந்து ஆந்திர பிரதேசா அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வந்து வெளியிட்டு இருப்பாங்க. இந்த இங்கிலீஷ்ல வெளியிட்டு இருக்காங்களே இந்த பத்திரிகை, இது மூலியமா தான் இவங்களுக்கு வந்து என்னது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தமிழாக்கம் என்னது? ஜஸ்டிஸ்னா நீதி, பார்ட்டினா கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தமிழாக்கம் தான் நீதி கட்சின்ட்டு இவங்களுக்கு பேர் வந்துச்சு. 1917 வந்து பாத்தீங்கன்னா மாண்டேகு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வந்து அறிவிக்கிறாரு. அதற்கு வந்து யாருக்கும் உடன்பாடு இல்லை. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருகிறது. 1919 வந்து பாத்தீங்கன்னா இரட்டை ஆட்சி சட்டம். ஓகேவா? அந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இதுவும் வந்து யாருக்கும் விருப்பம் இல்லை. 1920 வந்து தேர்தல் நடக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சுட்டு நீதி கட்சி வந்து பங்கேற்று 98 இடத்துல 63 இடம் வந்து நீதி கட்சி ஜெயிச்சு இவர் சுப்பராயனா அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீதி கட்சியோடைய இது வருவாரு. அவங்க அந்த பிறகு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை ஒரு ட்ரையலா வந்து செயல்படுத்தி பார்ப்பாங்க. அடுத்து இடஒதுக்கீடுகளுக்கான கோரிக்கைகளை வந்து வைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயம். பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அடுத்த ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம்ங்கிறத ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? ரவுலட் சட்டம்னா என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு டக்குன்னு மறந்துட்டு அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் படிக்கல, சும்மா எழுதிட்டு வந்தேன். அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து அங்கதான் நடந்திருக்கும். ஓகேவா? இந்த ரவுலட் சட்டத்தினால நடந்திருக்கும். அதனால ஒரு சிலர் வந்து பட்டத்தை கொடுத்துருப்பாங்க, திறந்திருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அடுத்து ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்பு துறை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். அடுத்து கிலாபத் இயக்கம். கிலாபத்துங்கிறது இயக்கம்ங்கிறது அந்த முஸ்லீம்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அவங்களோட தலைமையை வந்து அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தொடங்கப்பட்ட இயக்கம். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. அதான் ஒத்துழையாமை இயக்கத்துடைய
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அதை தான் வந்து என்னது ஒத்துழையாமை இயக்கம்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்காண்டி 1922 சவுதி சௌரால வந்து ஒரு 22 காவலர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுவாங்க உத்தரப்பிரதேசல. அதனால இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறுத்தப்படும். அது சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சியை வந்து CR தாஸும் மோதிலால் நேருவும் சேர்ந்து இந்த சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது நீல் செயலை அகற்றுவாங்க. சைமன் குழு போராட்டம். சைமன் வருவாரு, சைமன் எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம் வந்து என்னது, இந்த உப்பு சத்தியாகிரகம் இருக்குல்ல, அதான் வந்து சட்ட மறுப்பு இயக்கம்ட்டு இருக்கும். பூரண சுயராஜ்யம் நமக்கு வேணும் அப்படின்ட்டு அதுல சொல்லியிருப்பாங்க. தேசிய கொடியை வந்து ஒரு நதிக்கரையில ஏற்றி இருப்பாங்க. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல வரும். உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். விளையுங்க வெளியேறி இயக்கம். நாட்டை விட்டு விளையுங்க வெளியேறுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இயக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த ஒரு பாடத்தோடைய ஓவர்வியூ கிடைச்சிட்டா, ஓகே இந்த பாடத்துல இப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஓவர்வியூ கிடைச்சிட்டா. இதை ஏன் நான் இப்படி எழுதி சொல்லி கொடுக்குறேன்னா, உங்களுக்கு ஒரு வேலை இந்த பாடத்தை நீங்க ஒரு மாசம் கழிச்சு பாக்குறீங்கன்னா இப்படி எழுதி இருந்துச்சுன்னா ஒரு பேஜ்ல இல்லைன்னா 2 பேஜ்னாலும் எழுதிக்கோங்க. ஓ இந்த பாடத்துல இதை தான் சொல்லியிருக்காங்களான்ட்டு பார்த்துட்டு புக்கில் படிப்பதற்கு ஈஸியாக இருக்கு. ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுல? ஓகே, இப்போ ஃபைனலா வந்து நம்ம சொல்யூஷனுக்கு வந்துடும். ரொம்ப நேரம் ஆயிட்டா? இப்போ முடிவுரை என்னன்னு பாத்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா, என்னப்பா இவ்வளவு நேரம் பேசுறீன்னு கேட்டீங்கன்னா, நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பேட்டர்ன்ல எடுத்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழ். தமிழுக்கு என்னது, புக்கில் தான் எடுக்கணும். புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்ஸ் மட்டும் நோட்ஸா வந்து எழுதிக்கோங்க. ஹெட்டிங்ஸை மட்டும் நோட்ஸா எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஹெட்டிங்ஸை பார்க்கும்போது ஓகே இதுல தான்ப்பா இதை சொல்றாங்க அப்படின்ட்டு நினைவு வரும். அவ்வளவுதான் தமிழுக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் சம் ஒரு மாடலுக்கு ஒரு சம், அதை மட்டும் எழுதுங்க. நிறைய எழுதிக்கிட்டு இருக்காதீங்க. அதையும் வந்து ஸ்டெப்லாம் எழுதாம கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு ஷார்ட் எழுதிக்கோங்க, போதுமானது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 1 பேஜ் அல்லது 2 பேஜ். ஓகேவா? இந்த 1 பேஜ் 2 பேஜ்லயும் என்ன வரணும், நமக்கு ஹெட்டிங்ஸ் இருக்கணும். ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங்ஸ் 2 இருக்கணும். இது போக நமக்கு என்ன இருக்கணும், மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்ட்டு இருக்கணும். இந்த ஜிஎஸ்க்கு எழுதுன நோட்ஸை மட்டுமே வச்சு படிச்சு பாஸ் பண்ணிடலாமா? முடியாது. இதை வச்சுட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும், ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும். இதை ஒரு டைம் பார்த்துட்டு பிளஸ் புக்கை பார்க்கும்போது வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சம் ஒரு மாடல்ல உங்களுக்கு மேக்ஸிமம் விளக்க கவர் ஆகிடும். அடுத்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது மேக்ஸ் முடிஞ்சு. தமிழை பொறுத்த வரைக்கும் புக் வைஸா படிப்பீங்க. ஹெட்டிங்ஸை வச்சு ஓகே இதுல இந்த ஹெட்டிங் தான் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கும்போது முடிஞ்சு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நோட்ஸை லைட்டா பார்த்துட்டு அதற்கு பிறகு புக்கை வந்து ரீட் பண்ணிட்டோம்னா வேலை முடிச்சு. இப்படி தாங்க படிக்கணும். ஸோ நோட்ஸ் எடுப்பது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓரளவுக்கு அந்த பேட்டர்ன்ல எடுத்தீங்கன்னா ஒர்த்து தான், யூஸ்ஃபுல் தான். நீங்க அதை ரொம்ப அதிகப்படுத்தி எடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.